அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல்மனதோடு அப்படி செய்யாமல், அவர்கள் நல்மனதோடு அப்படி செய்யாமல், நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு, நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னீங்க. கர்த்தாவே, அடிமையை கொண்டு என்ன பேச விரும்புறீங்க பேசுங்க. நாவை கர்த்தர் அபிஷேகப்படுத்தும். உங்க ஆளுகைக்குள்ளே கொண்டு வார கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை நல்ல நிலங்களாய் மாற்றும். பிரயோஜனமானவைகளை போதிக்க, வசனங்கள் எனக்கு என்று ஏற்றுக்கொள்ள, தேவநாம மைமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில வைராக்கியம் பாராட்ட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நல் வைராக்கியம் பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்க. அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல் மனதோடு அப்படி செய்யாமல், நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். இந்த வசனத்தை நல்லா நீங்க வாசிக்கணும். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். எப்பொழுதும் நல்ல விஷயத்திலே வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. வைராக்கியம் ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு ஆவிக்குரிய வைராக்கியம், இரண்டாவது மாம்சத்துக்குரிய ஒரு வைராக்கியம். இந்த ரெண்டு வைராக்கியத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க உடனே நினைச்சிடப்படாது, வைராக்கியம் தான் பாராட்ட சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லி நம்ம மாம்சீக காரியத்துல வைராக்கியம் பாராட்ட கூடாது. ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். பத்மினி அம்மா எந்திரிச்சு நில்லுங்க. அப்படியே அருமையான தாயாருடைய, பத்மினி அம்மாவுடைய தாயார் அவர்கள் நம்முடைய சபையில நல்ல அருமையான விசுவாசியா இருந்தார்கள். நேற்றைக்கு முந்தின தினம் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார்கள். பெல்லட்டி மட்டத்தில் அவங்களுடைய வீடு உண்டு. நேற்றைய தினத்துல உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தோடு நாங்கள் அடக்கம் செய்தோம். எல்லாருக்கும் சொல்ல முடியாத சூழ்நிலை, ஷார்ட் டைம். அதனால அருமையான தாயாரை நீங்கள் பார்க்கலாம், விசாரிக்கலாம், அவர்களுக்காக ஜெபிக்கலாம். அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. என்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு தான் அனுப்பியிருக்கிறோம். அவங்களுக்கு நிச்சயம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, உட்காருங்கம்மா. அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். அடுத்த வசனம். நல் விஷயத்தில் வைராக்கியம், நல்ல விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயம், நல்ல விஷயம் என்று சொன்னால் ஆவிக்குரிய வைராக்கியம். அது என்ன வைராக்கியம்? அது ஆவிக்குரிய ஒரு வைராக்கியம். இந்த நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று. நல்லா கவனிக்கணும். ஆவியில வைராக்கியம் வைப்பது இது ஆவிக்குரியவர்களிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு வைராக்கியம். இன்னும் ஒரு வைராக்கியம் இருக்கு. அது என்ன வைராக்கியம்? மாம்சீகமான ஒரு வைராக்கியம். நீங்க அதற்கு உதாரணமாக ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனம்.
காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, சரி, இது ஒரு வைராக்கியம். இது என்ன வைராக்கியம்? நானும் தானே போய் காணிக்கை செலுத்தினேன், என் சகோதரன் தானே காணிக்கை செலுத்தின, அவன் காணிக்கையை மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி தன் சகோதரன் மேல் காயின் என்ன செய்தான்? ஒரு வைராக்கியம் வைத்தான். அவன் என்ன செஞ்சான்? ஒரு வைராக்கியம் வைத்தான். இது மாம்சீகமான ஒரு வைராக்கியம். இது மாம்சீகமான ஒரு வைராக்கியம். இங்கே பவுல் சொல்லும்போது, கலாத்தியருக்கு சொல்லும்போது சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், நல்ல விஷயத்துல வைராக்கியம் இருக்கணுமா? ஆமென். நல் விஷயத்தில வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நான் உங்களோடு கூட இருக்கும் போது மாத்திரம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்க கூட இருக்கிற நேரம் ரொம்ப வைராக்கியமா, ஆண்டவருக்குள்ள ரொம்ப வைராக்கியமாய் இருப்பது போல நீங்கள் செயல்படுகிறீர்கள், சரியா? ஆனால் நான் உங்களிடத்தில் இருக்கிற நேரம் மாத்திரமல்ல. சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களிடத்துல போய் பேசும்போது நமக்கே வெக்கம் வந்துரும். எப்பா, நம்ம பாஸ்டரா இருக்கவே லாய்க்கு இல்லப்பா. ஏன்னு கேட்டா இவங்க கிட்ட இவ்வளோ வைராக்கியமா பவுல் கிட்ட அவங்க இருந்தாங்கல்ல, அதே மாதிரி. ஆனா அதுக்கு அப்புறம் அவர்களுடைய கிரியைகளை பார்க்கும் போதுதான் தெரியுது, இவர்கள் அன்றைக்கு பேசின வார்த்தைகள் அத்தனையும் வைராக்கியமானது, செயல்களிலே அந்த வைராக்கியம் இல்லை. செயல்களிலே அந்த வைராக்கியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நல்ல விஷயத்தில், ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் வைராக்கியம் பாராட்டுவது அது நல்லதுதான். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற வைராக்கியம் எல்லாம் நமக்கு அதற்கு தலை கீழாக, எப்படி காயின் ஆபேல் மேல் வைராக்கியம் கொண்டானோ, இந்த மாம்சீக வைராக்கியம் நம்மிடத்திலே பெருகுகிறது, பெருகி இருக்கிறது. எத்தனை வசனங்களை கேட்டாலும் அதுல பெருகிக்கிட்டே தான் இருக்கிறோம். எதுல? மாம்சீக வைராக்கியத்துல. எங்கெல்லாம் மாம்சீகமான வைராக்கியம் உண்டோ அங்கே என்ன உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 16. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ, எங்கே வைராக்கியம் உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும். அதாவது எங்க விரோதம் இருக்கோ அங்கதான் வைராக்கியம் இருக்கும். எங்க விரோதம் இருக்கோ அங்கதான் வைராக்கியம் இருக்கும். இங்கே பரிசுத்தாவியானவர் என்ன சொல்லுகிறார்? எங்கே விரோதமும் வைராக்கியமும் உண்டோ அங்கே கலகம் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அந்த கலகத்தின் நிமித்தம் சகல விதமான துர்ச்செய்திகளும் உண்டு, அங்கே இருக்கும். எந்த வைராக்கியம்? மாம்ச வைராக்கியம். ஆனா அங்கதான் கலகமும் அங்கதான் குழப்பமும் இருக்குன்னு தெரிஞ்சாலும், அங்கதான் சமாதானம் இருக்காதுன்னு தெரிஞ்சாலும், நம்மிடத்திலே பெருகுகிறது எது என்றால் மாம்ச வைராக்கியம். மாம்ச வைராக்கியம் தாயினிடத்திலே இருந்ததினால என்ன நடந்தது? அவனுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கல, தன் சகோதரனை இழந்தான். எங்கெல்லாம் மாம்ச வைராக்கியம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இழப்புகளும் நஷ்டங்களும் கலகமும் குழப்பமும் உண்டாகும். இங்கே பவுல் சொல்லுகிறார், நமக்கு தேவை நல்ல விஷயத்தில் வைராக்கியம், ஆவிக்குரிய வைராக்கியம் நமக்கு தேவை. இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிற இடத்துல இந்த நல்ல விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுகிற குணங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. ஆவிக்குரிய வைராக்கியம் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளிடத்திலே இல்லை. ஆவிக்குரிய பிள்ளைகளிடத்திலே இன்றைக்கு ஆவிக்குரிய வைராக்கியம் இல்லை. விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களிடத்திலே ஆவிக்குரிய வைராக்கியம் இல்லை. ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்திலே ஆவிக்குரிய வைராக்கியம் குறைந்து போய் கொண்டிருக்கிற காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வைராக்கியம் என்பது அது நமக்கு வெறுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. ஆவிக்குரிய வைராக்கியம் எங்கே பெருகி கொண்டிருக்கிறதோ அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை அனுபவிக்க முடியும். அங்கே
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் நாம் குறுகின மனப்பான்மையோடு அற்பத்தனமான ஆசீர்வாதங்களுக்காக ஆவிக்குரிய வைராக்கியத்தை நீங்களும் நானும் இழந்து போய் கொண்டிருக்கிறபடியினாலே கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, பெருக்கத்தை, நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் தேவை. ஹல்லேலூயா. நம்முடைய எலும்புகளுக்குள்ளே, நம்முடைய நரம்புகளுக்குள்ளே, நம்முடைய தசைகளுக்குள்ளே, நம்முடைய நாளங்களுக்குள்ளே, நம்முடைய சிந்தைகளுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் இன்றைக்கு தேவை. ஏனென்றால் ஆவியானவர் ஏன் இதை பேசுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே ஆவிக்குரிய வைராக்கியம் இல்லை, ஆனால் மாம்சீகமான வைராக்கியங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. இந்த மாம்சீகமான வைராக்கியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், எலும்புருக்கியை போல அது நமக்கு வருகிற நன்மைகளை தடுத்து நிறுத்தக்கூடியதாய் இருக்கிறதே ஒழிய நமக்கு நன்மைகளை வருவதற்கு அது ஏதுவாய் இல்லை. இன்னைக்கு நமக்கு தேவை ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. வேதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இதே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறார், 4வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர் தெரியுமா? வைராக்கிய வாஞ்சை உடைய பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் என்னங்க? வைராக்கிய வாஞ்சை உடைய பரிசுத்த ஆவியானவர். அது எப்படிப்பட்ட வைராக்கியமா இருக்கணுமா? நல்ல வைராக்கியமா இருக்கணும். ஆமென். நல்ல வைராக்கியத்தின் மேல் வாஞ்சையை உடைய பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நம்ம கிட்ட யோசிச்சு பாருங்க, நம்மிடத்தில் இருப்பது என்ன வைராக்கியம்? மாம்சீக வைராக்கியம் இன்றைக்கு நமக்குள்ள இருக்குமேயானால் அந்த மாம்சீக வைராக்கியம் தான் உங்க உள்ளத்துக்குள்ள கசப்ப வச்சிருக்கு. அந்த மாம்சீக வைராக்கியம் தான் உங்களுக்குள்ள குரோதத்தை வைத்திருக்கிறது. அந்த மாம்சீக வைராக்கியம் தான் பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே இருந்து அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் பெற்றிருக்கிற முத்திரையாக, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா மாம்சீக வைராக்கியங்களும் உங்களை விட்டு இந்த நாளிலே நீங்கும்படிக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அல்லேலூயா. ஆமென். நமக்குள்ளே இருக்க வேண்டிய வைராக்கியம் எது? அது ஆவிக்குரிய வைராக்கியம். யாரிடத்திலே இருந்தது? பவுலிடத்திலே இருந்தது. யாரிடத்திலே இருந்தது? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருந்தது. வேதத்தில இந்த ஆவிக்குரிய வைராக்கியம் உள்ள பரிசுத்தவான்கள் இல்லை என்று சொல்லவே முடியாது. நிறைய பரிசுத்தவான்கள் அவர்கள் ஆவியில பாத்தீங்கன்னா வைராக்கியம் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வைராக்கியம் கொண்டிருந்தார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு நீங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, நன்மைகளை ஆண்டவர் வேதத்திலே உணர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு தேவை ஒரு நல்ல வைராக்கியம். ஆமென். ஆமென். நமக்குள்ள என்ன வேணுங்க? ஒரு நல்ல வைராக்கியம். ஒரு நல்ல வைராக்கியம் நமக்குள்ள தேவை. அதுதான் ஆவிக்குரிய வைராக்கியம். வேதத்துல அப்படி வைராக்கியம் கொண்டவர்கள், நல்ல காரியத்திலே வைராக்கியம் கொண்ட சிலரை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். என்னாகமம் 25வது அதிகாரம் 11, 13 வசனங்கள். Numbers chapter 25 verses 11 and 13. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு நான் என்னுடைய எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு என்னுடைய எரிச்சலினாலே இஸ்ரவேல் புத்திரர் நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசரின் மகனாகிய பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினாலே இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். என் இஸ்ரவேல் மேல் நான் வைத்திருந்த உக்கிரத்தை அவன் திருப்பினான்.
அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு எல்லாம் கவனிக்கணும். யாரு? பினகாஸ் என்ன செஞ்சானா? தன்னுடைய தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டான். சரியா? அந்த பக்தி வைராக்கியத்தை தன்னுடைய கிரியைகளின் மூலமாகவும் காண்பித்தான். அவன் தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை காண்பிப்பதற்கு உபயோகித்தது தெரியுமா? ஒரு பெரிய ஈட்டி. ஒரு பெரிய ஈட்டி. ஈட்டியை எடுத்து ஒரே குத்தா குத்துனா ஒரே குத்துல 2 பேர் மரிச்சாங்க. ஒரே குத்து குத்துனா 2 பேர் செத்தாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அதை செய்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், என் மேல வைத்திருந்த பக்தி வைராக்கியம். இங்க நடந்த சம்பவம் என்ன? என்னாகமம் 25வது அதிகாரத்தை இப்ப வாசிக்க கூடாது, நான் சொல்றத கேளுங்க. இந்த என்னாகமம் 25வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கானான் தேசத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய ஜனங்களை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து விடுவித்து இதுவரைக்கும் எத்தனையோ அற்புதங்களை செய்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டே போய்க் கொண்டிருக்கிறார். அவ்வப்போது தவறுகள் செய்தாலும் ஆண்டவர் அவர்களை சிட்சித்தார், அவர்களை தண்டித்தார், அவர்களுக்கு உணர்த்தினார். ஆனாலும் கூட தன் ஜனங்களை முற்றிலுமாக அழிக்காதபடிக்கு ஆண்டவர் வழி நடத்தி கொண்டே போகிறார். எங்கே வழி நடத்தி கொண்டு போகிறார்? கானான் தேசத்துக்கு. ஆண்டவருக்கு தன் ஜனங்களை குறித்த ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. இப்படியே அழைத்து கொண்டே போகும்போது சித்தீம் என்கிற ஒரு இடத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள். சித்தீம் என்கிற இடத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்க. இதுவரைக்கும் கூட ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குறையும் வைக்கல. இதுவரைக்கும் இந்த சித்தீம் வரைக்கும் ஆண்டவர் எபனேசராக இருந்து அவர்களுக்கு ஒரு குறையும் வைக்கல. இனிமேலும் யெகோவா இறையாக இருந்து கானானுக்குள்ளே நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவர் என்ன செய்தார்? இதுவரைக்கும் வானத்தில இருந்து மன்னா பொழியப்பட்டது. அவர்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு குறைவுமே இல்லை. மேலான ஆகாரத்தை, அற்புதமான ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவருடைய தாகத்தை தீர்த்தார். ஆண்டவர் இதுவரைக்கும் நன்மை செய்தார். சித்தீம் என்கிற இடத்துக்கு வந்தார்கள். எதுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க? கானானுக்கு பக்கத்துல வந்தாச்சு. சித்தீம் என்கிற இடத்துல அவர்கள் கூடாரம் போட்டு அங்க தங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது மோவாபிய ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த நேரத்தில் தான் அங்க ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு. மோவாபியர்களுடைய ஃபெஸ்டிவல் என்ன? தங்களுடைய தெய்வத்துக்கு அவர்கள் பலிகளை எல்லாம் செலுத்தி, தங்கள் தெய்வத்துக்கு பலிகளை எல்லாம் செலுத்தி, அவர்கள் நன்றாக மிருகங்களை எல்லாம், காளைகளை எல்லாம் அடித்து அவர்கள் பூஜை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இவங்க சித்தீம்ல போய் இருக்கிறவங்க, இவங்களுக்கு என்ன குறைன்னு கேட்டேன். ஒரு குறையும் இல்லை. இவர்கள் போய் இந்த மோவாபிய ஆண்கள் அவர்கள் போய் அங்க போய் பேசி, நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்களே, வாங்க வாங்க, நாங்க உங்களுக்காக சமையல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம், நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இவனுக்கு ஒரு வைராக்கியம் வர வேண்டாம்? இவன் அங்க போய் உட்கார்ந்து சாப்பிட்டதோடு கூட மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது மோவாபிய ஸ்திரீகளோடு அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். சாப்பிட்டதே தப்பு, விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிட்டதே தப்பு. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? இவங்க அங்க போய் உட்கார்ந்து இருந்து என்ன சாப்பிட்டாங்களா? விக்கிரகத்துக்கு படைத்தவைகளை சாப்பிட்டு விட்டு அவர்கள் தேவர்களையும் மணிந்து கொண்டு, அவர்கள் தேவர்களையும் மணிந்து கொண்டார்கள். அங்கே வேசித்தனமும் பண்ணினார்கள். இது ஆண்டவருக்கு என்ன உண்டாயிருச்சு? பயங்கரமான கோபம் வந்துருச்சு. கொஞ்சமாவது நன்றி வேணும்ல? ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்களை நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன் என்று சொன்ன உடனே
மோசே போய் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக நின்று அழுது கொண்டிருக்கிறான். 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம மோசே ஏதோ ஒரு முறை ஒரே ஒரு தவறை பண்ணிட்டாரு. ஆண்டவர் அவருக்கு கானானை கொடுத்ததுனால, கானானை கொடுக்காம போனதுனால அந்த மோசையை நம்ம ஏதோ ஒரு பெரிய தவறு செய்து விட்டதாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த மோசையினுடைய குணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஜனம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டதே என்று சொல்லியும் தேவன் அவர்கள் மேல் உக்கிர கோபத்தோடு இருக்கிறார் என்பதை அறிந்தபோது மோசே என்ன பண்ணார் தெரியுமா? ஆசரிப்பு கூடார வாசல்ல நின்னு அழுது கொண்டிருக்கிறார். அழுது கொண்டிருக்கிறார். அவர் அழுது ஆண்டவரிடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறார், ஆண்டவரே ஏதோ தவறா செஞ்சிட்டாங்க, மன்னிங்கப்பா, உங்க கோபம் தனியட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர்கள் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரரிடத்திலே அழைத்துக் கொண்டு வந்தான். நல்ல கவனிங்க. மோவாபிய ஸ்திரீகள் இடத்திலே தப்பு பண்ணதுதான் ஆண்டவர் உக்கிர கோபத்தோட இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இவன் இன்னும் ஒருத்தன் மீதியானிய ஸ்திரீயை அங்க கூட்டு வரான் வேசித்தனத்துக்காக. ஆண்டவர் பார்த்தாரு, அவர் உக்கிர கோபத்தோடு கூட இருக்கிறார். அந்த நேரத்துல தான் பினகாசுக்கு பயங்கரமான ஒரு வைராக்கியம் உண்டானது. இத்தனை நன்மைகளை செய்து இம்மட்டும் நடத்தின இந்த தேவனுக்கு விரோதமான காரியத்தை இவர்கள் செய்கிறார்களே என்கிற ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே வந்தபோது, இப்படிப்பட்டவர்கள் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஈட்டி எடுத்து ஒரே குத்தா குத்தினான். நான் அதுக்காக தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாம் ஈட்டியை தூக்குங்கன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, அழிக்கப்பட வேண்டியது அழிக்கப்பட்டதான் ஆண்டவருடைய கோபம் தனியும். சரியா? இந்த அழிக்கப்பட வேண்டியது அழிக்கப்படுவதற்கு நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் வேணும். இந்த ஆவிக்குரிய ஒரு வைராக்கியம் நமக்குள்ள உண்டாகும் போதுதான் நம்முடைய ஜீவியத்துல அழிக்கப்பட வேண்டியவைகள் எல்லாம் அழிக்கப்படும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய உக்கிர கோபம் தனியும். தேவனுடைய உக்கிர கோபம் தனியும் போதுதான் நமக்கு வர வேண்டிய கானானின் சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். நமக்கு வர வேண்டிய சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். நமக்கு வர வேண்டிய சுதந்திரம் நமக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம், அழிக்கப்பட வேண்டியது இன்னும் அழிக்கப்படவில்லை. புதைக்கப்பட வேண்டியது இன்னும் புதைக்கப்பட வேண்டியது இன்னும் புதைக்கப்படவில்லை. அப்ப அழிக்கப்பட வேண்டியதும் நம்மிடத்திலே கர்த்தர் காண விரும்பாததுமான காரியங்கள் எவைகள் உண்டோ அவைகளை அழிக்கணும், அவைகளை புதைக்கணும். இவைகள் இன்றைக்கு அழிக்கப்படாமல் புதைக்கப்படாமல் நமக்குள்ளே மறைந்திருப்பதற்கு காரணம், நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இன்னும் வரல. நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே வந்தாதான். அப்படிதானங்க? ரொம்ப பரிசுத்தம் எல்லாம் பேசுறோம், பண ஆசை மறைஞ்சுதானே இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு பக்கம் ஒரு பண ஆசை மறைஞ்சுதானே இருக்கு. ரொம்ப பரிசுத்தம் எல்லாம் பேசுறோம், ரொம்ப பரிசுத்தம் எல்லாம் பேசுறோம் இல்லையா? பையனுக்கு பொண்ணு பார்க்கிற நேரம் எத்தனை பவுன் போடுறீங்கன்னு கேட்கத்தானே செய்யறோம். அதெல்லாம் ஜாகல இல்ல இல்லையா? உங்களுக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? உங்களுக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்கிறோம். எதுக்கு? அந்த ஆசை இன்னும் போகல இல்ல. உனக்கு பொண்ணு தானே வேணும், உனக்கு வீடா வேணும் இல்லையா? அந்த ஆசையெல்லாம் இன்னும் போகல இல்ல. அதெல்லாம் இன்னும் அழிக்கப்படல இல்ல. அழிக்கப்படாததுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இல்லை. ஆமென். ஆபிரகாமுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. நான் எவனாலும் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, கர்த்தரால தான் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இன்னும் வரல இல்ல இல்லையா? இந்த வைராக்கியம் எல்லாம் வந்தாதான் அழிக்கப்பட வேண்டியதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அழிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் காண விரும்பாத காரியங்கள் நம்மிடத்திலே காணப்பட்டால் கர்த்தர் பட்டயத்தை தூக்கத்தான் செய்வாரு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மீதியானிய ஸ்திரியை கர்த்தர் காண விரும்பல. ஆமென். இஸ்ரவேல் புருஷர்கள் மோவாபிய ஸ்திரீகளோடு அவர்கள் வேசித்தனம் பண்ணுவதை கர்த்தர் காண விரும்பல. அதனாலதான் கர்த்தர் பட்டயத்தை தூக்குனாரு. கர்த்தர் நமக்கு விரோதமா பட்டயத்தை தூக்காம இருக்கணும்னா நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வரணும்.
அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் வரணும். இந்த பக்தி வைராக்கியம் வரலனா, எந்த ஜனத்தை கர்த்தர் ரத்தத்தினாலே மீட்டாரோ, எந்த ஜனத்தை கர்த்தர் செங்கடலிலே ஸ்நானப்படுத்தினாரோ, எந்த ஜனத்தை என் ஜனம் என்று சொன்னாரோ, அந்த ஜனத்துக்கு விரோதமாகவே கர்த்தர் தன்னுடைய பட்டயத்தை தூக்குவார். ஆமென். நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள் தான். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் தான். அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தத்துக்கு உடன்பட்டவர்கள் தான். நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்துக்கு உட்பட்டவர்கள் தான். நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினாலே கிரயமாய் வாங்கப்பட்டவர்கள் தான். நீங்களும் நான் அவருடைய சம்பத்து தான். நீங்களும் நான் அவருடைய சொத்து தான். ஆனால் சொத்தாய் சம்பத்தாய் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மிடத்திலே தேவன் காண விரும்பாத சில காரியங்கள் உண்டு. ஆமென். தேவன் நம்மிடத்திலே காண விரும்பாத சில காரியங்கள் உண்டு. அந்த காரியங்களை காணும் போது கர்த்தர் தன்னுடைய பட்டயத்தை அவர் தூக்குவார். அந்த உக்கிர கோபம் நமக்குள்ள வராம இருக்கணும்னு சொன்னா, அந்த உக்கிர கோபம் நமக்கு விரோதமாய் வராமல் இருக்க வேண்டுமே, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கி இருக்கணும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தால்தான் என்னிடத்திலே ஒரு மீதியானிய ஸ்திரியை காண முடியாது. ஆமென். என்னிடத்திலே ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தால்தான் என்னோடு கூட ஒரு மோவாபிய ஸ்திரியை காண முடியாது. கர்த்தர் காண விரும்பாத ஒன்று நம்மிடத்துல இருக்கும் போது கர்த்தருடைய உக்கிர கோபம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாய் வரும். இந்த தேவன் காண விரும்பாத காரியங்கள் நம்மிடத்திலே இருந்து அகற்றப்பட, புதைக்கப்பட வேண்டுமே, ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. உன்னிடத்திலே ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. பினகாசினிடத்திலே ஒரு பக்தி வைராக்கியம் உண்டானது. அல்லேலூயா. என்ன உண்டாயிருச்சு? ஒரு பக்தி வைராக்கியம் உண்டானது. இரண்டாவது, முதலாவது பினகாஸ். இரண்டாவதாக அகற்றுவதை, அகற்ற வேண்டியதை அகற்றுவதற்காக நமக்கு பக்தி வைராக்கியம் வேணும். அதற்கு ஒரு பினகாஸ். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரம் 20வது வசனம், Acts chapter 21 verse 20. அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளா இருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக. நியாயப்பிரமாணம் என்பது மோசையின் கரத்திலே கர்த்தர் கொடுத்த வசனங்கள். அவ்வளவுதானுங்க. இரண்டாவதாக நமக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனத்துக்காக வைராக்கியம் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. முதலாவது, கர்த்தர் நம்மிடத்திலே காண விரும்பாதவைகள் உண்டு. அந்த காண விரும்பாதவைகள் எல்லாம் நம்மிடத்திலே இருந்து காணப்படாமல் போவதற்கு நம்மிடத்திலே ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, எதுல நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும் கேட்டீங்கன்னா, வசனத்துக்காக ஒரு வைராக்கியம் வேணும். எதற்காக ஒரு வைராக்கியம் வேணும்? வசனத்துக்காக ஒரு வைராக்கியம். ஆமா. அந்த யூதர்கள் என்ன செய்தார்களா? நியாயப்பிரமாணத்துக்காக அவர்கள் வைராக்கியம் கொண்டார்கள். நியாயப்பிரமாணம் என்பது மோசைக்கு கர்த்தர் கொடுத்த தன்னுடைய வசனம். அப்படியானால் யூதர்கள் கர்த்தருடைய வசனத்துக்காக வைராக்கியம் கொண்டது போல, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் கூட வசனத்துக்காக வைராக்கியமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. வசனத்துக்காக என்ன செய்யணும்? வைராக்கியமா இருக்கணும். வசனத்தின் மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே, ஆனால் சங்கீதம் 119 நீங்கள் படியுங்கள். ஆமென். சங்கீதம் 119 நீங்க படிச்சீங்கன்னா அதனுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்வீர்களே, ஆனால் உங்களுக்கு வசனத்துக்காக வைராக்கியம் கொள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். ஆமென். ஏனென்றால் சங்கீதம் 119 தான் நீங்க எந்த வசனத்தை எடுத்தாலும் எல்லா வசனத்திலையும் கர்த்தருடைய வசனத்தினுடைய வார்த்தையினுடைய மேன்மையை நீங்க பார்க்க முடியும். சங்கீதம் 119 சைட் பை சைடா அப்படியே டெய்லி ஒரு 10 வசனமா
நல்ல தியானத்தோட நீங்க படிச்சு பாருங்க. அப்படி படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வசனத்தின் மேலே வசனத்துக்காக ஒரு வைராக்கியம் கொள்ள வேண்டிய நிலைமை நிச்சயமா உண்டாகும். ஆமென். வேதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவரை தாழ்த்தணும்னு நினைச்சாங்க. பிதாவாகிய தேவன் அவரை உன்னதம் வரைக்கும் உயர்த்தினார். என்ன செஞ்சாருங்க? ஆமென். அவரை உன்னதம் வரைக்கும் உயர்த்தினார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு வசனத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இருந்தது? வசனத்தை குறித்த ஒரு வைராக்கியம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கு அந்த வைராக்கியம் இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவுக்கு வசனத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. நீங்க இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஞானஸ்நானம் எடுத்தாரு மத்தேயு 3வது அதிகாரத்துல. 4வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பிசாசு அவரை சோதிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். வனாந்தரத்துக்கு கொண்டு போனது யாரு? பரிசுத்த ஆவியா பிசாசா? ஆவியானவர் தான் கொண்டு போனாரு. ஆமென். பிசாசு சோதிச்சதுனால பிசாசு தான் கொண்டு போனான்னு நினைக்கப்படாது. ஆவியானவர் அவரை கொண்டு போனார் வனாந்தரத்துக்கு. அங்க கொண்டு போன பிறகு 40 நாட்கள் என்ன நடந்தது? உபவாசித்தார். இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவர் உபவாசித்தார். நல்லா கவனிக்கணும். அப்படி உபவாசித்து ஜெபித்த அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் உபவாசித்து ஜெபித்து முடித்த பின்பு அவருக்கு பசி உண்டு. பின்பு தானங்க வந்துச்சு பசி. பின்பு உபவாசமாய் இருந்த பின்பு, உபவாசமாய் இருந்த பின்பு, இந்த 40 நாள் முடிச்ச பிறகு உபவாசமாய் இருந்த பின்பு. அப்ப நீங்க கேட்கலாம், அந்த 40 நாள் அவருக்கு பசியிலேயே வரல. அவர் அந்த அளவுக்கு சொல்லுங்க தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள ஒன்றாகி விட்டார். அவருக்கு பசினா என்னன்னு தெரியல. வேதத்துல சொல்லி இருக்கு தெரியுமா? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல வாசிக்க வேணாம், நான் சொல்றேன். பவுலை குறித்து சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆவியிலே இருந்தானோ மாம்சத்தில் இருந்தானோ நான் அறியேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கா இல்லையா? அப்ப அவன் ஏன் என்று சொன்னால், அவனுக்கு இந்த உலகத்தை குறித்த எந்த உணர்வும் சுத்தமா இல்ல. உலகத்தை குறித்த எந்த உணர்வும் சுத்தமா இல்ல. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த விதமான பசியும் தெரியல. காரணம், தேவ சமூகத்துல அப்படியே ஒன்றி விட்டார். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, பேதுரு சொன்ன ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இங்கேயே நாம் இருப்பது நல்லது. ஏனென்றால் நான் இந்த மலைப்பகுதியா இருந்தாலும் நாம் இங்கேயே இருக்கும்போது எந்த இதையுமே என்னால உணர முடியல, உம்ம பிரசன்னத்தை மட்டும்தான் உணர முடியுது. அல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தை மட்டும்தான் உணர முடிகிறது. எங்களுக்கு பசியை குறித்தும் கவலை இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கவலையே இல்லை. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஆகையினால் கீழே இறங்கி போகணுமா ஆண்டவரே? கொஞ்சம் யோசியும், நாம் இங்கேயே இருப்பது நல்லது. தேவ பிரசன்னத்திலே இயேசு மூழ்கி விட்டபடியினாலே, அவருடைய சன்னிதானத்திலே தேவ பிரசன்னத்தில் அவர் அப்படியே என்ன சொல்றதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை, அவர் ஒன்றோடு கலந்து விட்டபடியினாலே அவருக்கு இந்த 40 நாளும் புசிக்கல குடிக்கல, ஆனால் பசி என்ற உணர்வு அவருக்குள்ள இருந்ததே இல்லை. உபவாசத்தை முடித்தார். முடித்த பிறகு, ஆமென், உபவாசத்தை முடித்தார். முடித்த பின்பு அவருக்கு பசி உண்டானது. அவருக்கு என்ன உண்டாயிருச்சு? பசி உண்டாயிருச்சு. அவர் சரீரத்திலே ரொம்ப களைத்து போய் இருந்தார். அப்பொழுது பிசாசு அங்கே வருகிறான். வாசியுங்கள் 4வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து,
அப்பொழுது சோதனைக்காரன் இயேசுவினிடத்திலே வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக சொல்லும் என்றான். அப்பங்களாக மாற்றும் என்று சொன்னார். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல கவனிக்கணும், இயேசு உடனே பிரதியுத்தரமாக அந்த வசனத்தின் வைராக்கியம். ஆமென். இந்த வசனத்துல மட்டும் இயேசு வைராக்கியமா இல்லாம இருந்திருந்தா இந்த பாரு செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லி இருப்பாரு. இந்த பாரு இயேசுவால செய்ய முடியும். கல்லை அப்பமாக மாற்றுவதற்கு இயேசுவால முடியும். ஆனால் இயேசு அதை செய்யாமல் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. வசனத்தை குறித்த வைராக்கியம் எழுதியிருக்கிறதே. என்ன எழுதியிருக்கு? வசனம் எழுதியிருக்கியா? அல்லேலூயா. ஆகையினாலே இந்த வசனத்தின் நிமித்தம் நான் இப்ப இந்த வசனத்தின் மேல வைராக்கியம் வைக்கிறதுனால இயேசுநாதருடைய வயிறுப்பு நிரம்பாது, தொடர்ந்து பட்னி தான் இருக்கும். எல்லாம் கவனிக்கணும். இந்த வசனத்தின் மேல வைராக்கியம் உண்டானதுனால இயேசுநாதருடைய வயிறு ஒண்ணு இப்ப நிரம்ப போறது இல்ல, தொடர்ந்து பட்னியா தான் கிடக்க போகுது. இந்த வசனத்தின் மேல வைராக்கியம் இல்லைன்னா இயேசுநாதருடைய வயிறு அப்பத்தினால நிரம்பிடும். அப்படித்தானே? அப்படித்தானே? சொல்லுங்க. வசனத்தின் மேல வைராக்கியம் இல்லைன்னா இந்த பாரு பிசாசே, என்ன என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? கல்லை பார்த்து பிதாவே இதை அப்பமா மாற்றுன்னு சொன்னா அப்பமா மாறி இருக்கும். ஆமே. 5 அப்பம் இத்தனை பேருக்கு அற்புதமாய் மாறும்போது ஒரு கல் அப்பமாய் மாறாதா? எத்தனை கல்லு அங்க எடுத்து இயேசுநாதர் அப்பமா கேட்டாலும் அது அப்பமாய் மாறிக்கொண்டே இருக்கும். நல்லா கவனிக்கணும். ஆனால் இயேசு அதை செய்தாரா? செய்யல. செய்யாததுனால யாருக்கு பிரச்சனை? இயேசுநாதருக்கு தான் பிரச்சனை. வசனத்துக்கு வைராக்கியமா இருக்கிற நேரம் பிரச்சனை உண்டாகதான் செய்யும். ஆமே ஆமே. நல்லா கவனிக்கணும். வசனத்துக்காக வைராக்கியமா இருக்கும் போது பிரச்சனைகள் உண்டாகத்தான் செய்யும். உண்டாகமா உண்டாகாதா? சிலர் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காகவே வசனத்துல வைராக்கியமா இருக்கிறது இல்ல, கர்த்தருடைய வசனத்துக்காக வைராக்கியமா இருப்பதில்லை. இல்லையா? அப்ப இயேசுநாதர் என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று வசனத்தை அங்கே சொல்லி அந்த வசனத்தின் மேல் இயேசு வைராக்கியம் கொண்டதினாலே தொடர்ந்து பட்டினி, தொடர்ந்து பட்டினி. வசனத்தின் மேல அதனாலதான் இன்னைக்கு அநேகருக்கு வைராக்கியம் கொள்றது இல்ல. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முதல் எழுதுனது 21வது நூற்றாண்டுக்கு இது ஒத்து வருமாங்க? என்னங்க நீங்க ஒண்ணு பாஸ்டர், கொஞ்சம் நம்ம அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஏன்னு கேட்டா, இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த உலகத்துல 4 பேர் மேல 4 பேர் மாதிரி நல்லா வாழ முடியாதான். இயேசுநாதர் அப்படி சொல்லலையே. வசனத்தின் மேல் வைராக்கியம். ஆமே. 2013 இல்ல, 2035 இருக்கட்டும், 21வது நூற்றாண்டு அல்ல, 27வது நூற்றாண்டாக இருக்கட்டும், இந்த வசனம் தான். இந்த வசனத்தின் மேல் இதான் இயேசு சொன்னார். எல்லாரும் தீர்க்க தரிசனத்தை பெரிதாக எண்ணினார்கள். இயேசு சொன்னார், தீர்க்க தரிசனம் கூட ஒளிஞ்சு போகும், இதுதான் ஒளியாதுன்னார். ஆமே. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், இதுதான் ஒளியாதுன்னாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒளியாத மாறாத அந்த வசனத்தின் மேல் வைராக்கியம் கொண்டார். அந்த வைராக்கியத்தினால இயேசுநாதருக்கு அப்ப பிரச்சனை உண்டானது உண்மைதான். அப்பத்தையினால வைத்த நிரப்ப முடியல, பட்டினி தொடர்ந்தது, மயக்கம் இருந்தது, சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தது. ஆனாலும் கூட இயேசுவை பொறுத்தவரையில வசனத்தின் மேல வைராக்கியம் பாராட்டாம வயிறு நிறைய அப்பம் கிடைக்கிறத காட்டிலும் வசனத்தின் மேல் வைராக்கியம் பாராட்டி செத்தாலும் பரவாயில்ல என்கிற ஒரு எண்ணம் இயேசுவினிடத்தில் இருந்தது. அல்லேலூயா. ஆமேன்னு சொன்னா பார்த்தாது. இன்னையிலிருந்து அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே வரணும். வசனத்தை குறித்த வைராக்கியம். அந்த வைராக்கியத்தினால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அந்த வைராக்கியத்தினால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை சந்திப்பேன் என்கிற ஒரு எண்ணம், ஒரு உறுதி, ஒரு தீர்மானம் நமக்குள்ள தேவை. 2வது வாசிங்களேன். 4வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசியுங்கள். தேவனுடைய குமாரனையானால் தாள குதியும்,
ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். சரி, பாத்தீங்களா? இங்கேயும் பிசாசு வந்து சொல்றான், எங்க கொண்டு போய் நிறுத்திட்டு, உப்பரிகையின் மேல் நிறுத்திட்டு தாள குதியும். தூதர்கள் வந்து உங்களுடைய காலை வந்து அப்படியே தாங்கிக்கிடுவாங்க, உமக்கு ஒண்ணுமே சேதம் ஆகாதுன்னு எழுதி இருக்கிறதே, கீழே குதியும்னா. ஏசு நான் என்ன கேட்கிறேன், ஏசுனார் கீழே குதிச்சிருந்தா கால் உடைஞ்சிருக்குமா உடைஞ்சிருக்காதா? சொல்லுங்க. தூதர்களே வந்து தாங்காட்டியும் ஏசுநாதருக்கு ஒன்றும் ஆகாது, அவரால் முடியும். ஆனா அவர் அதை செய்யல. அவர் தன்னை வந்து நல்லா கவனிக்கணும், தன்னை வந்து ஒரு பெரிய ஹீரோவா ஆக்கிக்கணும்னு இயேசு நினைக்கல, வசனத்துல வைராக்கியமா இருக்கணும்னு தான் நினைச்சாரு. ஆமே. சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா வசனத்துல வைராக்கியம் இருக்காது, ஆனா தன்னை வந்து ஒரு பெரிய ஹீரோவா ஆக்கணும்னு நினைப்பான். நான் அதை பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன் பாரு, நான் செஞ்சு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவன் தன்னை ஒரு ஹீரோவாக வெளிப்படுத்துவதற்கு நினைப்பான். இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு ஹீரோவாக வெளிப்படுத்த விரும்பல, வசனத்துல வைராக்கியமா இருக்க விரும்பினார். ஆமே. வசனத்துல வைராக்கியம். அவர் என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. எழுதியிருக்கிறதே என்பது எங்க எழுதியிருக்கு? வசனத்தை சொல்லுகிறார், எழுதியிருக்கிறதே. மூன்றாவது வாசியுங்கள், 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு. இப்ப என்ன செய்யறான்? மூணாவது, ஒரு மலையின் உச்சிக்கு கூட்டு போயிட்டான். பணிந்து கொண்டான். மலையின் உச்சிக்கு கூட்டு போய் இப்ப சொல்றான், எல்லாம் என் கையில தான் இருக்கு. ஏமாத்தி வாங்கினது இல்லையா? ஏமாத்தி வாங்கினது. ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டான். இப்ப சொல்றான், எல்லாம் என் கையில தான் இருக்கு. நல்லா கவனிக்கணும், எல்லாம் என் கையில தான் இருக்கு, நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். நீர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீரு? பாவிகளை ரட்சிக்க இல்லையா? பாவிகளை ரட்சிக்க. என் காலில் விழும், உலகத்தையே தந்துடுறேன், அப்புறம் ரட்சிப்பு உமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா உலகம் உம்முடையதாயிரும், அதுக்கப்புறம் உலகத்தின் ஜனங்களை நீர் எளிதாக என்ன செய்யலாம்? மீட்டுக் கொள்ளலாம். நீங்க தான் இயேசு ரட்சகர்னு வைங்களேன், உலகத்துக்கு வந்தீங்க, உயிர் கொடுத்து உலகத்தை மீட்டெடுக்க வந்தீங்க. பிசாசு இப்படி ஒரு ஐடியா ஒன்று கொடுத்தான், என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? உண்மையே சொல்லணும், உண்மையே சொல்லுங்க. எந்த மனுஷனும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வேண்டியது ஆத்மா. சிலுவையில மறிச்சு கிடைச்சா என்ன, காலில் உளுந்து கிடைச்சா என்ன, நமக்கு வேண்டியது ஆத்மா. அப்படித்தானுங்க? ஆத்ம ரட்சிப்புக்கு தானே வந்திருக்கிறாரு. இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் பாருங்க, என்று எழுதி இருக்கிறதே என்றார். ஆமென். வசனம் என்ன சொல்லி இருக்கு? தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே பணிந்து கொள்ள வேண்டும் என்று. உடனே அடுத்த பிசாசு என்ன சொல்லியிருப்பான்? அப்படியா இருந்தா அநியாயமா வாழ வேண்டிய வயசுல சாக போறீரா? இயேசு சொல்லியிருப்பாரு, வசனத்துக்காக வைராக்கியம் கொள்ளும் போது சாக வேண்டியது வந்தால் நான் சாவேன். நான் என்ன செய்வேன்? ஆமென். நமக்கு என்ன வேணும்? வசனத்துல சபையில வந்து தூக்கம் இருக்கப்படாது, வைராக்கியம் இருக்கணும். என்ன வைராக்கியம்? சபையில வந்தா தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிற வைராக்கியம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். என்ன வைராக்கியம்? வசனத்தின் மேல் வைராக்கியம். அப்படி இயேசுநாதர் வசனத்தின் மேல் வைராக்கியம் கொண்டதினால என்ன நடந்தது? 11வது வசனம். அவரை விட்டு விலகி போனான். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், வசனத்தின் மேல் வைராக்கியம் நமக்கு இல்லனா பிசாசு கூடவே இருக்கான்னு அர்த்தம். இருப்பான். அப்படிதானங்க? ஆமென். யார் கூட இருக்கா? பிசாசு. உங்களுக்கு வசனத்தின் மேல் வைராக்கியம் இருக்கா? இருக்குதா? இருக்குது. இல்லையா? கூடவே இருக்கான் பிசாசு. ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்குள்ளேயுமா? சர்ச்சுக்குள்ளேயுமே தான் கூடவே இருக்கிறான். ஆராதனை எல்லாம் பண்ணோம், அவனோட சேர்ந்தா பண்ணீங்க. நல்லா கவனிக்கணும்.
வசனத்தின் மேல வைராக்கியம் வேணும். இந்த வசனத்துக்காக, இந்த வசனத்தின் நிமித்தம் பட்டினியா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, பரவாயில்ல. இந்த வசனத்தின் நிமித்தம் சிலுவையில் அறையப்பட வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சு, பரவாயில்ல. இயேசு அப்படித்தான் இருந்தாரு. இயேசு கிறிஸ்து வசனத்தின் மேல் வைராக்கியமாய் இருந்ததுனாலதான் சிலுவையிலே அறையப்பட வேண்டிய நிலைமை வந்தது. இல்லைன்னா சாஷ்டாங்கமா விழுந்து டாக்குமெண்டா வாங்கியிருப்பாரு. அப்படித்தானுங்க? உலகத்தை வாங்கியிருக்கலாம்ல, இல்லையா? அப்படியானா இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டது வசனத்தின் நிமித்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க, வசனத்தின் மேல் கொண்டிருந்த வைராக்கியத்தின் நிமித்தம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், அநியாயமா தானே அவர் செத்தாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வசனத்தின் மேல் வைராக்கியம் இல்லாம சாகிறத காட்டலாம், வாழ்றத காட்டலாம். ஆமென். வைராக்கியம் கொண்டு சாவது நல்லது. வசனத்தின் மேல் வைராக்கியம் கொள்ளாததுனால உயிரோட இருக்கலாம், ஆனா பிசாசோட தான் இருக்கணும். யாரோட இருக்கணும்? யாரோட இருக்கணும்? யாரோட இருக்கணும்? வசனத்தின் மேல் வைராக்கியம் கொள்ளல யாரோட இருக்கணும்? ஏன் நான் சொந்தமா எதையுமே பேசல, புரியுதா? மத்தேயு 4:11 அப்படிதான் சொல்லி இருக்கு. வசனத்தின் மேல் அவர் வைராக்கியம் கொண்ட போது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். உடனே பக்கத்திலே நிக்க முடியல, விலகி போனான். வசனத்தின் மேல் நமக்கு வைராக்கியம் வேண்டும். அல்லேலூயா. எதை செஞ்சாலும் வசனம் என்ன சொல்லுதியா, வசனம் என்ன சொல்லுது, உன் பணம் என்ன சொல்லுதுன்னு கேட்கக்கூடாது, என் வசதி என்ன சொல்லுதுன்னு கேட்கக்கூடாது. ஆமென். இதெல்லாம் கேட்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது, வசனம் எதை சொல்லுகிறதோ அதை. வசனத்தின் மேல் நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நல்ல காரியத்திலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, யாருமே வசனத்தின் மேல் வைராக்கியம் பாராட்டும் போது ஆரம்பத்தில் நமக்கு ஏதோ சில இழப்புகள் வருவது போல இருக்கும். அது காணல் நீர், அது ஒரிஜினல் நீர் அல்ல. அது பொய், அது பொய், அது பொய்யான தோற்றம். அது என்னதுங்க? பொய்யான ஒரு தோற்றம். வசனத்தின் மேல் வைராக்கியம் கொள்வதனால் உன்னதம் வரைக்கும் உயர்த்தப்படுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? உயர்த்தப்படுவார்கள். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, தானியேல் நியாயப்பிரமாணத்தை நல்லா அறிந்து வைத்திருந்த ஒரு மனிதன், நன்றாக அறிந்து வைத்திருந்த ஒரு மனிதன். அந்த தானியேல் கிட்ட சொல்றாங்க, நீங்க 30 நாள் அளவும் ராஜாவை தான் என்ன செய்யணும்? வணங்க வேண்டும், வேற யாரையும் வணங்க கூடாதுன்னாங்க. ஏன் அவன் ராஜாவை வணங்கவில்லை? அவனுக்கு நியாயப்பிரமாணம் தெரியா, நியாயப்பிரமாணம் தெரியும். உன் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே, அவரை இல்லாம வானத்தின் கீழே பூமியின் கீழே எதுவும் கிடையாது, யாரையும் நீ நமஸ்கரிக்கவும் கூடாது, உண்டாக்கவும் கூடாது. யாத்திராகமம் 20வது அதிகாரம். இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு தெரியும்? தானியேலுக்கு நல்லா தெரியும். ஆகையினாலேதான் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையின் மேல் வைராக்கியம் கொண்டுதான். அப்ப அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், இப்படி எல்லாம் நீ ரொம்ப வைராக்கியம் பார்த்து சொன்னா உன்னை கொண்டு போய் சிங்க கவியில போடுவாங்க. அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனத்துல வைராக்கியம் இல்லாம வாழணுமான்னு நினைச்சான். நானும் அதான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தருடைய வசனத்தின் மேல் வைராக்கியம் இல்லாம வாழணுமா? ஏன்னு கேட்டா கூட பிசாசையில இருப்பான். அப்படி பிசாசு கூட ஒரு குடித்தனம் நடத்தணுமான்னு கேட்டேன். வேணுமா சொல்லி இனியா? அப்படி வேணுமா? தேவையே இல்லை. அப்படி வேணுமா சொல்லுங்க, சொல்றாரு ஈஸ்வரியா. அப்படி வாழணுமாடா? தேவையே இல்லை. அதுக்கு செத்தே போகலாமே, வசனத்தின் மேல் வைராக்கியம் இல்லாம. உண்மைதானே? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வசனத்தின் மேல நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். நீங்க சொல்லலாம், அப்படி வசனத்தின் மேல் வைராக்கியம் இருந்ததுனால, நல்லா கவனிக்கணும், வசனத்தின் மேல் வைராக்கியம் இருந்ததுனால தானே தானியேலுக்கு அவ்வளவு எதிராளிகள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தானியேலுக்கு உண்மையா வசனத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவனுக்கு எதிராளிகள் பெருகுவார்கள். வசனத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவர்கள் மேல் இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லுவார்கள். வசனத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவர்களுக்கு விரோதமாய் சட்டங்கள் எல்லாம் ஏற்றப்படும். வசனத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவர்களை எடுத்து சிங்க கவியிலே போடுவார்கள். இதோட நிறுத்திடுங்க. வசனத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவனுக்காக கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டுவார்.
அல்லேலூயா. ஆமென். சட்டத்தை தலைகீழாக கர்த்தர் மாற்றுவார். வசனத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவர்களுக்காகவே கர்த்தர் சட்டத்தை தலைகீழாய் மாற்றுவார். ஆமென். சிங்கத்தின் கெபிக்குள்ளே கர்த்தர் இறங்கி வருவார். ஆமென். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ராஜாவே புரிந்து கொள்வான். நீங்க வசனத்துல வைராக்கியமாய் இருந்தால் ராஜா புரிந்து கொள்வான் ஒன்றை, தானியேலின் தேவனே ஜீவன் உள்ளவர் என்று. அல்லேலூயா. அதோடு முடிந்து விடாது. நீ இதுவரைக்கும் பிரதானியாய் இருந்தாய். தானியேலே, நீ வசனத்தின் மேல் வைராக்கியம் கொண்டபடியினால் தேசத்துக்கு பிரதமராய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். தேசத்துக்கு கர்த்தர் உன்னை எப்படி மாற்றுவாரு? பிரதமராய் மாற்றுவார். வசனத்தின் மேல் வைராக்கியம். ஆமென். நீங்க 3 வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, வசனத்தின் மேல் வைராக்கியம். நாங்க எந்த பொச்சிலையும் வணங்க மாட்டோம். காரணம், அதை உண்டாக்கினதே தப்பு. நாங்க அதை நமஸ்கரிப்போமா? நாங்கள் நமஸ்கரிக்க மாட்டோம். இதெல்லாம் கதை கிடையாது. இதெல்லாம் கதை கிடையாது. இன்றைக்கும் தானியேலை சிங்கக்கவியிலே போட்ட இடம் அப்படியே இருக்கு. இன்றைக்கும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்பிலே போடப்பட்ட இடம் இன்னைக்கு அப்படியே இருக்கு. இதெல்லாம் சரித்திர பூர்வமான இடம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஒரு சுற்றுலா பயணம் போயிட்டு வாங்க. உண்மை அல்ல, உங்களுக்கு தெரியும். புதிய தலைமுறை நியூஸ்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். நியூஸ் வாசிக்கிறவங்க சொன்னாங்க, கிறிஸ்தவர்களின் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பட்டணம் என்று சொல்லிவிட்டு இந்த டமாஸ்கஸ், தர்சு, இந்த பட்டணத்தை குறித்து சொல்லும் போது எதுக்காக அதை சொன்னாங்கன்னு தெரியல. அதை கேட்கும் போதே அப்படி உடம்பெல்லாம் அரிச்சது. ஏன்னா எந்த மத புஸ்தகத்திலையும் இப்படி ஒரு சரித்திரபூர்வமான ஆதாரம் இல்லை. இந்த 3 வாலிபர்களையும் தூக்கி நெருப்புல போடுவோம் நாங்க. அவன் சொல்லுகிறான் என்ன தெரியுமா? எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். தப்புவிக்க அவர் விட்டாலும் தப்புவிக்காமல் போனாலும் சரி, உள்ள போவோம். வசனத்தின் வைராக்கியத்துக்காக, வசனத்தின் மேல் கொண்டிருக்கிற வைராக்கியத்துக்காக நெருப்புக்குள்ள போவோம். சுமந்து கொண்டு போனார்கள், போட்டார்கள். நல்லா கவனிக்கணும், 3 பேரை தான் போட்டாங்க. வைராக்கியமாய் 4வது ஒருவர் இறங்கி வந்தார். வசனத்துல வைராக்கியமாயிரு, வசனத்துல வைராக்கியமாயிரு. அக்கினி சூளையை போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் வருவது போல வரும். அந்த சூழ்நிலையிலே நீ தனியாய் இருந்தால் 2வதாக ஒருவர் இருப்பார். நீங்கள் குடும்பமாக 2வராக இருந்தால் 3வது ஒருவர் இருப்பார். 3 பேராக இருந்தால் 4வது ஒருவர் இருப்பார். கர்த்தர் வசனத்தின் மேல் வைராக்கியமாய் இருக்கிற ஒருவரையும் அவர் வெறுமையாய் விடுவதில்லை. உங்களுக்காக அவர் வைராக்கியமாய் அவர் கிரியை செய்வார். ஆமென். எல்லாருக்காகவும் அல்ல, வசனத்தின் மேல் வைராக்கியம் கொண்டவர்களுக்காக அவர் வைராக்கியமாய் கிரியை செய்வார். 3வது, இதோட முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 28 இருந்து சில வசனங்களை வாசியுங்க. குறித்த நேரத்துக்கு முடிச்சிருவேன். இந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று, நீங்கள் என் நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நான் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி, எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி, அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று சொன்னான். வாசிங்க. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் நமக்கு கீழ்ப்படிதலுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார்கள். அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். இதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும்? கொலை செய்ய போறாங்க. என்ன செய்வாங்க? மூக்கவரி பிடிச்சு நம்ம அடிக்க வருவாங்க, கொலை செய்ய போறாங்க.
ஆனா இவன் என்ன தெரியுமா சொல்றான்? அந்த அதிபதியும் மற்றவர்களும் சொல்லுகிறார்கள், இந்த தேவனை குறித்து நாங்க இங்க எங்கேயுமே உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படின்னாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா பயங்கரமானது. அவர்களுடைய வைராக்கியத்துக்காக இவர்கள் ஏற்கனவே போனாங்க, ஊழியம் செய்தார்கள், அற்புத அடையாளங்கள் நடந்தது. உடனே இவரை பிடித்து சிறைச்சாலைக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க? போட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா தேவதூதன் வந்து சிறைச்சாலையை திறந்து விட்டார். திறந்து விட்ட உடனே இவன் சிறைச்சாலை வாசல்லே நின்று என்ன செய்யறான் சொல்லுங்க? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சிறைச்சாலை வாசல்லே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தேவதூதன் சொல்றான், சரி போய் வெளியில எல்லாம் போய் என்ன செய்ய, ஏசுநாதரை பத்தி சொல்லுங்க. இவன் வெளியில வந்துட்டான். வெளியில வந்து தெருவுல நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற நேரம் இவனை இந்த கைது செய்யப்பட்ட இவர்களை விசாரிப்பதற்காக சிறைச்சாலையில தான் இவங்க இருக்காங்கன்னு சொல்லி அங்க போய் பார்த்தா சிறைச்சாலை பூட்டி இருக்கு. இவன் போட்ட பூட்டு அப்படியே இருக்கு, கதவு பூட்டி இருக்கு, ஆனா ஆளை காணோம். அவர்கள் இதை கண்டு இது என்னமாய் முடியுமோன்ட்டான். ஐயோ இது என்னமா ஆக போதோ தெரியலப்பா. பூட்டுனது பூட்டியே தான் இருக்கு, ஆனா நீ வெளியே வந்துடுவ. எப்ப? தேவனை பற்றிய வைராக்கியம் உனக்கு வேணும். தேவ வசனத்தை பற்றிய வைராக்கியம் மாத்திரம் அல்ல, தேவனை பற்றிய வைராக்கியம் நமக்கு வேணும். அப்பொழுது இவர்கள் பார்த்தா ஒருத்தன் சொல்றான், நாங்க இப்பதான் பார்த்தோம், அங்க போய் 3 பேர் நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது யாருன்னு தெரியல அப்படின்னு. அங்க போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து சொல்றாங்க, நாங்க இந்த ஆளை பத்தி இங்க எங்கேயுமே இந்த நாமத்தை குறித்து இவரை குறித்து பேசக்கூடாதுன்னு எல்லா இடமும் சொன்னோம்ல, உறுதியாய் கட்டளையிட்டோம்ல, உங்களை வார்ன் பண்ணோம்ல, நீங்க என்ன இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பதான் இவன் சொல்றான், அப்படிதான் பேசுவோம், இந்த காரியத்துல உமக்கு நாங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, உமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. காரணம், நாங்க உண்மையுள்ள தேவனை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். தேவனை பற்றிய வைராக்கியம் நமக்கு தேவை. அல்லேலூயா, ஆமே. அநேகர் பாருங்க, தங்க கிட்ட இருக்கிற பணத்தை குறித்து பேசுவார்கள், வெள்ளியை குறித்து பேசுவார்கள், பொன்னை குறித்து பேசுவார்கள். ஆமேன். ஆனா பேதுரு என்ன சொன்னா தெரியுமா? வெள்ளியும் இல்லையா பொண்ணும் இல்லையா, இயேசுவின் நாமம் தான் என்கிட்ட இருக்குன்னா. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. இந்த விஜயன் கிட்ட இந்த வைராக்கியம் இல்லாததுனாலதான் அவன் பார்க்க மாட்டிட்டான். நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. அல்லேலூயா. எதை குறித்த வைராக்கியம் நமக்கு தேவை? தேவனை பற்றிய வைராக்கியம். முதலாவது, அகற்ற வேண்டியதை அகற்ற வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம். ஆமென். இரண்டாவது, வசனத்தை பற்றிய ஒரு வைராக்கியம். மூன்றாவது, தேவனை பற்றிய ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. அல்லேலூயா, ஆமென். தேவனை பற்றிய ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல வாசிக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க போது எதிர்ப்புகள் எல்லாம் பயங்கரமா பிரச்சனையா இருக்கதான் செஞ்சுது. ஆனாலும் கூட அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சீஷர்கள் மற்ற இடங்கள்ல போய் சொன்னாங்க. நடந்த சம்பவம் என்ன? ஒரு சீமோன் என்கிறவனுடைய வீட்டுல போய் இயேசு வாசம் பண்ணுகிறார். அங்க இருக்கும்போது நிறைய பேர் அங்க கூட்டிட்டு வராங்க. நிறைய பேர் அங்க வாராங்க, சுகமாகுது. தலைவலிக்காரன் சுகமாகுது, பல்லு வலி சுகமாகுது, கண்ணு தெரியாதவனுக்கு சுகமாகுது. இதெல்லாம் சுகமாகி 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 சுகமே போய்கிட்டே இருக்கிறாங்க. பிசாசுகள் சுகமாகுது. ஆனா பாத்தீங்கன்னா, ஒருத்தன் பல வருடங்கள் என்ன வியாதி? திமிர்வாதக்காரன். வாதத்திலே வாதம், திமிர்வாதம், மோசமான வாதம் இல்லையா? அந்த திமிர்வாதம் பிடிச்சி ஒருத்தன் அங்க இருக்கிறான். அவனை கூட்டிட்டு வராங்க, அவனை தூக்கிட்டு வராங்க. 4 பேர் சேர்ந்து அவனை என்ன செய்யறாங்க? ஒரு கட்டில வச்சு தூக்கிட்டு வராங்க. உள்ள போகவே முடியாது. யாருக்கும் அங்க ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு விடணுங்கிற மனசே இல்ல. நான் மட்டும் சுகமானா போதும் தான் இருந்தாங்க. அப்ப இந்த நிலைமையில அந்த வீட்டுக்காரனுக்கு என்னன்னு கேட்டா, தன் வீட்டில் வாசம் பண்ணுகிற இயேசுவின் நாமம் ஒரு வைராக்கியம். அவன் என்ன தெரியுமா சொன்னா? கூட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியாது, என் வீட்டு கூரையை வேணா பிரிச்சுங்கோ, அவரை உள்ள இறக்குங்க. தேவனை பற்றிய வைராக்கியம். ஆமே. அவன் உள்ள இறங்கணும், அவன் உள்ள வரணும். இத்தனை வருடங்களாய் சுகவீனமாய் இருக்கிற அவனுக்கு சுகம் கிடைக்கணும்.
இயேசுவின் நாமம் எங்கும் பேசப்பட வேண்டும். இயேசுவை பற்றிய ஒரு வைராக்கியம் உங்களுக்கு எனக்கும் அந்த வைராக்கியம் இருக்கணும். மூன்றாவது என்ன வைராக்கியம்? தேவனை பற்றிய ஒரு வைராக்கியம். தேவனை பற்றிய ஒரு வைராக்கியம். 4 வாசிங்க. நான் விடணும்னு தான் நினைச்சேன், விட முடியலையே. வாசிங்க யோபு 13:15. அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். என் வசனத்தையும் நான் சொல்லி காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள். இதோ என் நியாயங்களை அணியணியாக வைத்தேன். அந்த வசனத்தை வாசிங்க 13-15 மட்டும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். நான் அவர் மேல நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனாலும் ஆமென். ஆனாலும் நல்லா கவனிக்கணும். ஒரு வைராக்கியம். அவர் என்ன கொன்னாலும் சரிதான், அவர் கையால நான் செத்தா சந்தோஷப்படுறேன். ஒரு வைராக்கியம். இந்த தேவனை பற்றிய ஒரு வைராக்கியம் யாருக்குள்ள இருந்துச்சு? யோபுவின் மனைவி என்ன சொன்னா? 2வது அதிகாரம் 9வது வசனம். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். இவன் பதில் கொடுக்கிறான், அவர் என்னை கொன்னாலும் சரிதான், நான் கொன்னாலும் சரிதான், அவர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன். யார் பேர்ல நம்பிக்கையா இருப்பேன்? கர்த்தர் பேர்ல. அவர் என்னை கொன்னு போட்டாலும் சரிதான், நான் அவர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன். யோபுவுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சது? இழந்தது எத்தனை மடங்கு? பெற்றது எத்தனை மடங்கு? 2 மடங்கு. ஆண்டவர் எப்படி அவனை ஆசீர்வதிச்சாரு தெரியுமா? நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. எனக்கு நேரமாகிறது. 27-23 ஆதியாகமம் 27-23 வாசிங்க. யாருன்னு தெரியாமலே ஆசீர்வதிச்சுட்டான். அல்லேலூயா. யாருன்னு தெரியாமலே என்ன செஞ்சிட்டான்? ஆசீர்வதிச்சுட்டான். யாரு? ஈசாக். இது யாக்கோபா, இது ஏசாவா? தெரியாமலே ஆசீர்வதிச்சான். கண் சொருகி போன குருடன் அவன் இல்லையா? யாருன்னு தெரியாமலே ஏசாவை ஆசீர்வதிக்கிறேன் என்று எண்ணி யாக்கோபை ஆசீர்வதித்தான். யாருன்னு தெரியாமலே, இன்னார் என்று அறியாமலே ஆசீர்வதித்தான். தேவன் நம்மை இன்னார் என்று தெரியாமல் ஆசீர்வதிக்க மாட்டார், இன்னார் என்று தெரிந்துதான் ஆசீர்வதிப்பார். யோபுவுக்கு ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதம் சும்மா கொடுக்கல. அவனுக்கு தேவனை பற்றிய ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆமே. நீ செத்து போவியேனா, அவர் என்ன கொன்னா பரவாயில்லனா. ஆமே. செத்தாலும் சாகணும் அவர் கையாலனா. அல்லேலூயா. அந்த வைராக்கியம், அந்த வைராக்கியம். கர்த்தர் இவன் இன்னான் என்று அறிந்து அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையில நமக்குள்ள ஒரு வைராக்கியம். நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. மாம்சீக வைராக்கியம் அழிவை கொண்டு வரும், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கும், எல்லாவற்றையும் இழந்து போவீர்கள். ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கு பாருங்க, ஆவிக்குரிய வைராக்கியம். அந்த வைராக்கியம் உங்களை மேன்மைப்படுத்தும். அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் உங்களுக்கு பினேகாஸ் கிட்ட இருந்தது போல இருக்கணும். ஆமென். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு வசனத்தை குறித்த வைராக்கியம் உங்களுக்கு வேணும். இயேசுவை குறித்த வைராக்கியம் நமக்கு தேவை. தேவனை குறித்த வைராக்கியம் நமக்கு தேவை. இந்த வைராக்கியங்கள், அநேக வைராக்கியங்கள் இருக்கு. நல்ல வைராக்கியம் ஸ்டாக் இருக்கு, ஆனா டெலிவரி பண்ண டைம் இல்லை. சரியா? ஆகையினால இதோட நான் முடிக்கிறேன்.
ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நல்ல காரியத்துல நான் வைராக்கியம் பாராட்டேன். இந்த மாம்ச வைராக்கியம் அது என்னை ஒரு காயினாக மாற்றிவிட்டது, என்னை ஒரு கொலைகாரனா மாற்றிவிட்டது. ஆவிக்குரிய வைராக்கியம் என்னை ஆசீர்வாதங்களுக்குள்ளே நடத்தட்டும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. Praise God. Hallelujah. 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும். Praise God. சத்தியத்தை குறித்த ஒரு வைராக்கியம், வசனத்தை குறித்த ஒரு வைராக்கியம், தேவனை பற்றிய ஒரு வைராக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை பற்றிய, உம்முடைய வசனத்தை பற்றிய ஒரு வைராக்கியம். எப்பயுமே பிசாசு கொண்டு வந்து உங்களுக்கு பல ஒப்பீனியனை கொடுப்பான், பல ஆலோசனைகளை கொடுப்பான். நீங்க பிசாசை பார்த்து சொல்லுங்க, வசனம் இப்படி எழுதி இருக்கிறதே, வசனம் இப்படி எழுதி இருக்கிறதே என்று சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் இப்படி எழுதி இருக்கிறதே என்று சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்ம வசனத்துக்காக நான் வைராக்கியம் கொள்ளுவேன், உம்முடைய வசனத்துக்காக நான் வைராக்கியம் கொள்வேன். என்னிடத்துல வசனத்தின் நிமித்தம் இதுவரைக்கும் வைராக்கியம் இல்ல. ஏதோ கேட்கிறேன், ஏதோ போகிறேன், எனக்கு ஏற்றதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், என்னால ஏற்றுக்கொள்ள முடியாததை அப்படியே விட்டுறேன். எனக்கு ஒரு வசனத்துல ஒரு வைராக்கியம் இல்ல. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவை போல் எனக்கு ஒரு வைராக்கியத்தை தாரு. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவை போல எனக்கு ஒரு வைராக்கியத்தை நீர் தாரும். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவை போல எனக்கு ஒரு வைராக்கியத்தை தாரும். இயேசு கிறிஸ்து வசனத்துக்காக வைராக்கியம் கொண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தானியேல் வைராக்கியம் கொண்டான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வைராக்கியம் கொண்டான். தாவீது வைராக்கியம் கொண்டான் வசனத்துக்காக. இவர்கள் யாரும் சின்ன பின்னமாகவில்லை, இவர்களிலே ஒருவரும் சீரழிந்தும் போகவில்லை. அத்தனை பேரும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய வசனத்தை கனப்படுத்தி அதை மேன்மைப்படுத்துங்க, அது உங்களை மேன்மைப்படுத்தும். அதற்காக வைராக்கியம் கொள்ளுங்க, அது உங்களை வைராக்கியமாய் கடந்து வந்து உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். வசனத்துக்காக ஒரு வைராக்கியம், இயேசுவுக்காக ஒரு வைராக்கியம், தேவனுக்காக ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. பினகாசை போல அகற்ற வேண்டியதை அகற்றுவதற்காக ஒரு வைராக்கியம். Praise God. Praise God. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தேவையில்லாத மாம்ச வைராக்கியம் தான் என்கிட்ட இருக்கு, அது இன்னைக்கு அகற்றப்படட்டும். என்னை ஆவிக்குரியவனாய் மாற்றும், என்னை ஆவிக்குரியவனாய் மாற்றும். எனக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் உந்தி எழும்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாம்சீக விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது அது உங்களுக்கு கேடுகளை உண்டு பண்ணும், கேடுகளை உண்டு பண்ணும். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே
பேசின அவருடைய கிருபையான வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். வசனங்களுக்கு நாம் எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போம். வார்த்தைகளுக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். Praise you Lord. எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தரே, என்னோடு எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இது வரும் ஆண்டவரே ஒரு சொற்பொழிவு அல்ல, நாங்கள் கை கொள்ளும்படிக்கு ஆண்டவரே கை கொள்வதன் மூலமாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீர் கொடுத்த வார்த்தைகள். இந்த நல்ல காரியங்களில் உம்முடைய பிள்ளைகள் வைராக்கியம் கொள்ளட்டும். அது நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் மேன்மை அடையட்டும். உம்முடைய பிள்ளைகள் அகற்ற வேண்டியதை அகற்றுவதற்கு வைராக்கியம் கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை குறித்து வைராக்கியம் கொள்ளட்டும். தேவனை பற்றிய வைராக்கியம் இவர்கள் உள்ளங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கட்டும். கேட்ட வசனங்களை ஆசீர்வதியும், அனுபவமாய் மாற்றும். கர்த்தரால் உயர்த்தப்பட்டு மேன்மை அடையட்டும். உம்முடைய பிள்ளைகள் திரும்பி செல்லும் போதும் தேவ கிருபை உங்க பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. அனுகிரகித்து காப்பீராக. கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.